தாடாசனா. இந்த நிலைக்கு பேரு தாடாசனா. ஆசனத்துல தாடாசனான்னு ஒரு ஆசனம் இருக்கு. இதுக்கு முதல் நிலை, அதுக்கு ஆசனம் தாடாசனா. அடுத்து இரண்டாம் நிலை. இதுக்கு உருத்தவ ஹஸ்தாசனா. இந்த இரண்டாம் நிலையில போய் நம்ம செய்யக்கூடிய அந்த ஆசனத்துக்கு பேரு உருத்தவ ஹஸ்தாசனா. இதுக்கு பேரு பாத ஹஸ்த ஆசனா. இது ஒரு முக்கியமான ஆசனா தான். பாத ஹஸ்த ஆசனா மூன்றாம் நிலை. அடுத்து நான்காம் நிலை, நான்காவது ஆசனா அஸ்வ சஞ்சலாசனா. அஸ்வ சஞ்சலாசனா. ஐந்து பர்வதாசனா. பர்வதாசனா ஒவ்வொரு ஆசனம் மூணுலையும் செய்யலாம். இந்த மாதிரி செய்யறது ஒரு பர்வதாசனா. கை தூக்கி மேலே செய்யலாம், அது பர்வதாசனா. இந்த மாதிரி கோபுர நிலையில் இருந்தால் அதுக்கு பேர் பர்வதாசனா. கையிலே செய்யலாம், நம்ம உடம்புலையும். ஆறு அஸ்தாங்க நமஸ்காராசனா. இந்த நிலைக்கு சூரிய நமஸ்கார ஆறாவது நிலை. இதுக்கு அஸ்தாங்க நமஸ்கார ஆசனா. ஒவ்வொரு ஆசனத்துக்கும் ஒவ்வொரு உடல்நிலையில நமக்கு பெனிஃபிட் இருக்கு. இந்த மாதிரி மேல் நோக்கி நிற்கிறது, பாம்பு மாதிரி நோக்கி நிற்கிறது, இது பேர் புஜகாசனா. இது நிறைய பெனிஃபிட் இருக்கு. புஜகாசனால இந்த உடம்புல வயிறே போடாது. புஜகாசனா செஞ்சோமா வயிறு கோளாறுகளுக்கு அப்டாமன் இருக்கக்கூடிய எல்லா நோயும் தீரும். இது பேர் புஜகாசனா. பாம்பு மழை வைக்கிற மாதிரி நிற்கிறது. அடுத்து 8 அகமுக சவாசனா. இது பேர் 8வது நிலை, அகமுக சவாசனா. அது 9வது நிலை ஆஞ்சநேய ஆசனா. பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் எப்படி இருப்பாரோ அந்த நிலையில் இருக்கிறதுனால ஆஞ்சநேய ஆசனா. 10 அர்த்த உத்தாசனம். அர்த்த உத்தாசனம் சூரிய நமஸ்காரத்தின் 11ஆம் நிலை உத்தாசனா. வீடியோ எடுத்து தருவாங்க. 12 உத்தவ ஹஸ்தாசனா. இதுதான் சூரிய நமஸ்காரத்தின் 12 நிலைகள், 12 ஆசனங்களை குறிக்கிறது.